ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தில் முதல் பாயிண்ட், ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாஜன சபை மூலம் தேசியத்தை பரப்பினார். அதாவது இந்த சென்னை மகாஜன சபை மூலம் நாட்டு மக்களிடையே நாட்டு பற்றையும் நாட்டு விடுதலை உணர்வையும் தூண்டியிருக்காரு. அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தி ஹிந்து, சுதேசமிதன் போன்ற பத்திரிகைகளும் நிறுவியிருக்காரு. இது ஏன் இந்த டைம் நிறுவப்பட்டதுன்னா, அந்த காலகட்டங்களில் இது நிறுவப்படுவதற்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டி முத்துசாமிங்கிறவர் சென்னை மாகாண உயர்நீதிமன்ற நீதிபதியாக தேர்வாயிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய பத்திரிகைகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு. அதை உணர்ந்து நம் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், நமக்குன்னு ஒரு ஊடகம் தேவை, ஒரு பத்திரிகை தேவை. அதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிந்து, சுதேசம் போன்ற பத்திரிகைகள் இதை காரணம் காட்டி தான் துவக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதராக இங்கிலாந்தில் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து அதே மாதிரி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அந்த பொதுமக்கள் அவையோட உறுப்பினராகவும் இருந்த முதல் இந்தியர்னா தாதாபாய் நவரோஜி தான். பாருங்க, நம்மளுடைய இந்திய தூதரா, ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தூதரா தாதாபாய் நவரோஜி இங்கிலாந்துல இருந்திருக்காரு. அதே அட் த சேம் டைம் நம்மளோட இன்றைய காலகட்டங்களில் நம்மளோட பாராளுமன்றத்தில் ஒரு மெம்பரா, எம்பி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியாகவும் இருந்திருக்காரு. யாரு? தாதாபாய் நவரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அதுக்கடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே 1908 இந்தியாவில் 1908 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்திருக்கார். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுகிறது. நன்றி.